எனது அருமைமிகு ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவை உருவாக்க வேண்டிய இளைஞர்கள் எதற்குமே பிரயோஜனமில்லாத ஒரு கூட்டமாக வளர்ந்து வருகிறார்கள். எப்படி என்றால், நடிகர்கள் பின்னால் சென்று அந்த நடிகர்கள் மீது உள்ள மோகத்தினால் அவர்கள் சொல்லுகின்ற பாதையில் செல்லுகின்றார்கள். அது மாபெரும் தவறு. ஏனென்றால் அவன் வயிற்று பிழைப்புக்காக, அவனுக்கு புகழ் தேடி கொள்வதற்காக, அவனுடைய தேவைகளுக்காக அவன் அந்த செயலை செய்கிறான். ஆனால் நாம் அப்படி அல்ல. நமக்கென்று ஒரு வாழ்வு இருக்கிறது, நமக்கென்று ஒரு சூழ்நிலை இருக்கிறது, நம்மை சுற்றிலும் நம்மை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. முதலில் எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு நேர்மை வேண்டும், ஒரு முறைமை வேண்டும். இதனை முதலில் கடைப்பிடிப்பதில்லை. இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்வதென்றால், பெரியவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை என்பதே இன்றைக்கு தலைகீழாகிவிட்டது. அத்தகைய ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பெற்றவர்கள் அல்லவா அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமைதானே. ஏனென்றால் நம்மை அவர்கள் பாதுகாத்து வளர்த்தார்கள். எனவே நாமும் அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அப்படி அல்ல. அவர்களை பாதுகாப்பதற்கு பதிலாக இவர்கள் அந்த நடிகர்களை பாதுகாக்கிறார்கள். அவர்கள் பின்னால் சென்று அவர்கள் சொல்வதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் வளரக்கூடாது. அப்படி வளர்ந்துவிட்டால் அது மாபெரும் கேடாகத்தான் அமையும். ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் தான் உன்னை பாதுகாப்பவர்கள். நீதான் அவர்களையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் சூழ்நிலை இன்றைக்கு அப்படி அல்ல, மாறாக சென்று கொண்டிருக்கிறது. அப்படி செல்வதை அனைவரும் தவிர்க்க வேண்டும். எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு பொது நலம் என்ற ஒன்று இருக்கிறது, பொது நியாயம் என்ற ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் கடைப்பிடித்தால்தான் வாழ்க்கை என்பது எப்போதுமே நிலைத்து நின்று சீர்படும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அது தலைகீழாக ஆகிவிட்டது. எனவே தான் உங்கள் அனைவரையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் பெற்றவர்களை தவிக்க விடாதீர்கள். இது எனது அன்பான வேண்டுகோள். மீதி நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.